எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நடந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் கிராஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி சொல்கிறது, ரொம்பவே அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு இன்சிடெண்ட். 230 பேர் பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. 12 ஏர் க்ரூ, மொத்தம் 242 பேர் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கும்போது அந்த ஃப்ளைட்டு ஒரு ஹாஸ்டல் பில்டிங்கில் போய் மோதி ஆக்சிடெண்ட் ஆகி அதில் 241 பேர் இறந்து போகிறதெல்லாம் ரொம்பவே ஒரு கொடூரமான விஷயம். அவங்க எவ்வளோ கனவோட எத்தனை இதோடு போயிருப்பாங்க இந்த ஃப்ளைட்டில், அத்தனையும் ஒரே நிமிஷத்தில் காலி ஆயிடுச்சு. அதில் அந்த ஒருத்தர் தப்பிச்சது அது ரொம்ப பெரிய விஷயம். 241 பேர் சாகும்போது அந்த ஒருத்தர் வச்சு தப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம மனசாறுதல் படுத்திக்கணும். எல்லோரும் அந்த 241 பேர் இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி வேண்டிப்போம். ஸோ இந்த இன்சிடெண்ட் நடந்தது ஜூன் 12 மத்தியானம் 1:30 மணிக்கு அந்த ஃப்ளைட் கிளம்பியிருக்கு. 1:35 இந்த கிளம்பின 5 நிமிஷத்தில் அது 825 மீட்டர்ஸில் பறந்துட்டு வந்தது. அப்படியே அங்கேருந்து மேலே கீழே அந்த ஹாஸ்டல் பில்டிங் மேலே விழுந்திருக்கு. இதில் அந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்க மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலில் இருந்த நிறையா பேரும் இறந்துட்டதாக சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ பேர் இருந்தது இல்லை, ஆனால் நிறையா பேரோட உயிர் இந்த ஆக்சிடெண்ட்டில் போயிருக்கு. இது ரொம்ப கொடுமையானது. அதிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா 2 குழந்தைங்க, அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு சந்தோஷமாக அந்த ஃபோட்டோ எடுத்து சீட்டில் உட்கார வச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்து ஸ்டோரிலாம் போட்டிருந்தாங்க. போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே அந்த மொத்த ஃபேமிலியுமே காலி. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பை பை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. போட்ட அத்தனை பேரும் காலி. இந்த ஆக்சிடெண்ட் ஏர் இந்தியா போயிங் ஏர்க்ராஃப்டில் நடந்துச்சு. அந்த ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி அந்த பைலட் மேடேன்னு ஒரு கால் கொடுத்துருக்காரு. மேடே கால் ஷிப்லேயோ இல்லை ஃப்ளைட்லேயோ போகும்போது யூஸ் பண்ணுவாங்க. அந்த மேடே கால் எதுக்குன்னா, எங்களால் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, ஃப்ளைட் மொத்தமாக இங்கே கண்ட்ரோலை விட்டு போயிடுச்சு, எப்படியாச்சும் எங்களெல்லாம் காப்பாற்றுங்கன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த மேடே யூஸ் பண்ணுவாங்க. அந்த மேடே சிக்னல் கொடுத்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம்லேருந்து ரெஸ்பான்ஸ் வரத்துக்குள்ளே அங்கே 825 மீட்டர்ஸ்லேருந்து அந்த ஃப்ளைட்டு கீழே விழுந்திருக்கு. அந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறமா அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிற பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிளாக் பாக்ஸுங்கிறது என்னென்னா, ஃப்ளைட்டில் நடக்கிற விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற ஒரு டிவைஸ். என்ன இன்ஃபர்மேஷனால் ரெக்கார்ட் பண்ணும், அந்த காக்பிட் பைலட் இருக்கிற இடத்துலையும் அந்த ஏர்க்ராஃப்டில் வேறு என்னென்ன கான்வர்சேஷன்லாம் நடக்குதோ இது எல்லாமே அந்த பிளாக் பாக்ஸ் ரெக்கார்ட் பண்ணும். அதுக்கு பிளாக் பாக்ஸ்னு உங்கள் பேர் வச்சுருந்தாலும் அது பிரைட்டாக ஆரஞ்சு கலரில் இருக்கும். அப்போனா இந்த பிரைட்னஸில் அது ரெக்கவரியில் ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 வகையான காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று எஃப்டிஆர்னு சொல்லுவோம். எஃப்டிஆர்னால் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். இதில் என்னெல்லாம் ரெக்கார்ட் ஆகும், அந்த ஃப்ளைட் போகிற ஸ்பீடு, ஹைட், ஆல்டிடியூடு, அது எங்கே போகிறது, இன்ஜின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதோட கண்ட்ரோல் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டரில் ரெக்கார்ட் ஆகும். இன்னொன்று சிவிஆர்னு சொல்லிட்டு இருக்குது, காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். காக்பிட்டில் என்ன நடக்குது, பைலட்ஸ்குள்ளே என்ன பேசிக்கிறாங்க, அலாரம் ஏதாச்சும் அடிச்சுன்னா அந்த அலாரம் சவுண்டு, மற்ற ஆடியோ சவுண்ட்ஸ், இது எல்லாமே இந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் அதாவது சிவிஆரில் ரெக்கார்ட் ஆகும். இந்த பிளாக் பாக்ஸுங்கிறது எங்கே இருக்குன்னா, ஃப்ளைட்டோட கடைசி டெயில் செக்ஷனில் இருக்கும். அதனால் அதால் நிறைய இம்பேக்ட்ஸை ஈஸியாக சர்வைவ் பண்ண முடியும். ஹை இம்பேக்ட்ஸ் சர்வைவ் பண்ணும், நிறைய டெம்பரேச்சரை தாக்கு பிடிக்க முடியும். தண்ணியில் மூழ்கினாலும் அதுக்கு எதுவுமே ஆகாது, டேட்டாவே ப்ரிசர்வ் பண்ணும். இந்த ஃப்ளைட் ரெக்கார்டிங் பாக்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு பேர் டேவிட் வாரன். இவர் எப்போ பிறந்தார்னா மார்ச் 20, 1925 எப்போ பிறந்திருக்காரு, ஜூலை 19, 2010 அப்போ இறந்துட்டார். இவர் ஒரு ஆஸ்திரேலியன் சயின்டிஸ்ட். இந்த ஆஸ்திரேலியன் தான் எஃப்டிஆரையும் சிவிஆரையும் கண்டுபிடிச்சார். இந்த எஃப்டிஆரும் சிவிஆரும் கம்பைண்டாக ஒரே பாக்ஸில் தான் இருக்கும். ஸோ அவர் டிஃபென்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆர்கனைசேஷன்ஸில் மெல்பர்னில் 1952லேருந்து 1983 வரைக்கும் ஒர்க் பண்ணார். அப்போ தான் இந்த காக்பிட் ஐடியாவை அவர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. எதனால அந்த ஐடியா அவருக்கு வந்துச்சுன்னா, வேர்ல்டு ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ஜெட் ஏர்லைனர் காமெட்டுங்கிறது
1953 ஒரு ட்ரேட் ஷோவில் பார்த்ததுக்கப்புறம் அவர் அதை கண்டுபிடிச்சார். ஸோ இந்த எஃப்டிஆரும் சரி சிவிஆரும் சரி நிறைய ஆக்சிடெண்ட்ஸில் அது வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இங்கே சில ஆக்சிடெண்ட்ஸில் வந்து சிவிஆர் தான் பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இந்த க்ரூவோட ரெக்கார்டட் வாய்ஸில் சால்வ் ஆகலை. ஆனால் மற்ற சவுண்டெல்லாம் ரெக்கார்ட் ஆகும்ல, அது மூலயமா அந்த கேஸ் சால்வ் ஆகிறதுக்கு இந்த சிவிஆர் எஃப்டிஆர் எல்லாமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்தியா இது வரைக்கும் நிறையா ஆக்சிடெண்ட்ஸை பார்த்துருக்கு. ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்துனோம்னா கோரமண்டல் எக்ஸ்பிரஸோட ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ 12th அன்னைக்கு ஏர் இந்தியாவோட கிராஷ். என்னதான் டெக்னாலஜி நிறைய அட்வான்ஸ்டாக வளர்ந்துட்டே இருந்தாலும் இந்த ஆக்சிடெண்ட்ஸ் மட்டும் தவிர்க்கவே முடியாத ஒன்றா தான் இருக்குல்ல. எவ்வளோ டெக்னாலஜிஸ் வருது, எவ்வளோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்குது, என்னதான் பண்ணுறோம். ஆனால் இந்த ஆக்சிடெண்ட்டுங்கிறது அன்அவாய்டபுளாகவே இருக்குது. ஸோ எங்கே போனாலும் எதில் போனாலும் சேஃபாக போவோம். 2 வீலரில் போனீங்கன்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போனீங்கன்னா சீட் பெல்ட் போடுங்க. காரில் மட்டும் இல்லை, வேறு எதில் ட்ராவல் பண்ணிங்கனாலும் சீட் பெல்ட் இருந்துச்சுன்னா சீட் பெல்ட் போடுங்க. சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். இந்த டிபார்ட் ஆன 241 பேரோட ஆத்மா சாந்தி அடைய ப்ரே பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.